கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மனிதருடைய ஃபியூனரலில் வருகிற ஜனங்களின் மிகுதியும் சாட்சிகளும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தமாக இருக்கும். ஃபியூனரலில் பார்க்கலாம் அவங்க எவ்வளவு பேரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளவு பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் அவர்களை நேசித்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் செய்த ஊழியம், ஆன்டி செய்த ஊழியம், அவர்கள் விதைத்த விதைகள், தேவ ராஜ்யத்திலே பட்ட பாடுகள், இன்றைக்கு இத்தனை ஆயிரம் ஜனங்கள் வந்து அவர்களோடு கூட இன்றைக்கு நின்று இந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லும்படி இணைந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய ராஜ்யத்தில் விதைக்கிற எந்த விதையும் ஒரு நாளும் வீணாய் போகிறதில்லை. ஒருவேளை இன்னும் ஆன்டி இறந்துட்டாங்களே, இவர்களை புதைக்க போறார்கள் என்று யோசிக்கலாம். இவர்களை நாம் புதைக்கவில்லை, தேவ ராஜ்யத்திலே விதைக்கிறோம். இந்த விதை தலைமுறை தலைமுறையாக இந்த குடும்பத்தையும் இந்த ஊழியத்தையும் தொடர்ந்து செய்யும், நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். அவர்கள் செய்த ஊழியத்தை காட்டிலும் இந்த சந்ததி சந்ததியாக இந்த குடும்பமும் ஊழியத்தை செய்யும். இன்றைக்கும் அவர்கள் செய்த ஊழியம், அந்த ஊழியத்தின் ரிசல்ட் தான் இன்றைக்கு இவ்வளவு பேர் வந்து இன்றைக்கு ஆறுதல் சொல்கிறது. ஆன்டியுடைய வாழ்க்கை பலருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது, அவருடைய ஊழியங்கள் ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. இன்றைக்கும் ஒரு ஊழியனாக இந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்கிறேன், ஊழியத்திற்கு ஆறுதல் சொல்கிறேன். அவங்க இல்லாத இந்த எம்டி ஸ்பேஸில் பரிசுத்த ஆவியானவர் அவங்கள ஃபில் பண்ணி ஆண்டவர் நடத்துவார் என்று நான் நம்புகிறேன். ஒரு கோரஸை மாத்திரம் பாடி, ஆதாரம் நீர்தானையா என் தூரையே, ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா என் தூரையே, ஆதாரம் நீர்தானையா. சூதாம் உலகில் நான் தீதால் மயங்கையில், சூதாம் உலகில் நான் தீதால் மயங்கையில், ஆதாரம் நீர்தானையா என் தூரையே, ஆதாரம் நீர்தானையா. சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, துக்கம் மிகும் வேளையில் என் சுகிர்தமே, துக்கம் மிகும் வேளையில் உம் தாசனுக்கு ஆதாரம் நீர்தானையா என் தூரையே, ஆதாரம் நீர்தானையா. ஆதாரமே, ஆதாரம் நீர்தானையா என் தூரையே, ஆதாரம் நீர்தான் ஐயா. ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, எங்களுக்கு ஆதாரம் நீங்க தான் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே, ஆன்டியுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அவர்கள் செய்த ஊழியங்களுக்காக நன்றி. அவர்கள் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் விதைத்த விதைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு முன்பதாக சென்று அப்பா உம்முடைய ஊழியத்தை செய்து ஒரு பெரிய லெகசியை விட்டு போயிருக்காங்க ஆண்டவரே. அந்த லெகசியை நாங்களும் இந்த குடும்பமும் இந்த ஊழியமும் தொடர்ந்து செய்வதற்கான கிருபையை நீர் தரும்படி ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்திற்கும் ஆண்டவரே ஊழியத்திற்கும் நீர் ஆறுதல் தரும்படி, ஆண்டவரே தேறுதல் தரும்படி இந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.